விஸ்வரூபம் படம் இனி வெளிவர வாய்ப்பே இல்லையா இஸ்லாமிய அமைப்புகள் சொல்லுகிறது. ஆனால் 28ஆம் தேதி வரைதான் தடை என்று நீதிமன்றம் குறிப்பிட்டு சொல்லுகிறது. விவாதத்திற்கு பிறகு 28ஆம் தேதிக்கு பிறகு தமிழகம் உட்பட உலகமெல்லாம் விஸ்வரூபம் எடுக்குமா, தடை செய்யப்படுமா என்பது குறித்த விவாதம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்போ திரு குணசீலன், நான் ஆரம்பத்தில் நீங்க சொன்ன மாதிரி அவர்களிடம் நெருங்கி பழகியவர் என்கிற வகையிலே ஹேராம் படத்தையும் நான் உதாரணம் காமிச்சேன். அப்போ அந்த ஹேராம் படத்திலும் அவருக்கு சிக்கல்கள் பிரச்சனைகள் வந்தது நிறைய. அப்ப அதை எப்படி மீண்டு தப்பித்து வந்தார்? இல்ல இந்த மாதிரி பேசுறவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க, அவர் வந்து கவலைப்பட மாட்டார். சரி, ஏன்னா பேசுறது ஒரு இடத்துல நின்னுட்டே இது வெறும் பேச்சுதான். பேச்சுக்கு நீங்க சென்சார் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு படத்தை எந்த கொம்பனன்கள் ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த படத்தை விட பாத்தீங்கன்னா 17/10/2012 இப்போ 10ஆம் மாசம் சென்சார் பண்ணிருக்காங்க. சென்சார் பண்ணது யாருன்னா ஹசன் முகமது ஜின்னா, ஒரு இஸ்லாமியர் தான். முதல் மொத்தம் 5 பேரு. ஹசன் முகமது ஜின்னா முதல்ல இருக்காரு. ரெண்டாவது சரத்குமார் இருக்காங்க, ரேவதி கிருஷ்ணா, சாந்தி, பக்கீர்சாமி ஆர்வோ சென்சார் பண்ணிருக்காங்க. சென்சார்ல இவர் எந்த விதமான கேள்வியும் கேட்கல. இது வந்து ராஜ்கமல் வட்ட செய்தி. சென்சார் முடிஞ்சவொடனே படம் எப்படி நல்லா இருக்கு, கையெழுத்து போட்டு போயிட்டார். 1 2 இவங்க படம் பாக்குறாங்க. 21ஆம் தேதி படம் முழுக்க பார்த்துட்டு வெளியில வராங்க. அவர்கிட்ட எந்த கருத்தும் சொல்ல. அங்கிருந்த ஒரு ஆட்கள் சொன்ன விஷயம் ஏதாவது பேசிக்கினாங்க, என்ன பண்ணாங்களா, ஒண்ணு பேச போயிட்டாங்க. இன்னைக்கு என்னன்னா அங்கிருந்து இவங்க வாய்ப்பு இருந்தது, அந்த கமலஹாசன் நேரத்தை பார்த்துக்கலாம், ஐயா இந்த மாதிரி இருக்கு, இதை எடுங்கன்னா எடுக்கப்படாது. சரி, உங்களுக்கு போட்டு காமிச்சு எது போட்டு காமிச்சாரு, நல்ல கருத்து இருந்தா சொல்லுங்க, நல்ல கருத்து இல்லையா எடு. அதுக்கு ஒரு படத்தில் கருத்து எடுக்கும்போது அடுத்த கருத்து உள்ள புகுத்தணும் இல்லையா? ஆனால் ஒட்டுமொத்தமான கருத்துமே இஸ்லாமிய அமைப்புகளுக்கு எதிராக இருப்பதாக, அதாவது குருநானக் தத்துவத்துக்கு எதிராக இருப்பதாலே தடைதான் வேண்டுமே தவிர துப்பாக்கியில சொன்ன மாதிரி இங்க கொஞ்சம் கட் பண்ணுங்க, அங்க கொஞ்சம் கட் பண்ணுங்க அப்படியெல்லாம் இல்ல. அப்ப பாத்தீங்கன்னா நேற்று மலேசியால படம் ரிலீஸ் ஆயிருக்கு. மலேசியாவுக்கு ஒரு வாசகர் எழுதியிருக்காரு, இவர் வந்து இஸ்லாமியர் தான். ஏன்னா நீங்க சொல்ல போனா மலேசியா வந்து ஒரு இஸ்லாமிய நாடு, அங்க தடை கிடையாது. அங்க வந்து ஃபருக் அப்துல்லான்னு சொல்லிட்டு ஃபருக் முகமது ஒரு நண்பர் எழுதியிருக்காரு, துப்பாக்கி படத்தை பார்த்து மனம் கொதித்து போனேன், அதுக்காக பதிவு போட்டேன். ஆனால் இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு எந்த இடத்திலும் அது போன்ற உணர்வு வரவில்லை. சரி இருக்கட்டும், அந்த இடத்துல இருக்கட்டும். அதே இடத்துல முகமது கனி என்கிற வாசகர் இங்கே அனுப்பியிருக்கிறார். அவர் கூட வந்து இஸ்லாமிய தீவிரவாதம் என்று போடுவது ஏன், தீவிரவாதத்தை இஸ்லாம் ஒருபோதும் ஆதரிக்கவில்லை. தனி மனிதன் செய்யும் தவறுக்கு ஒரு மார்க்கத்தை சார்ந்த மக்களை குறிப்பிட்டு பேசுவது அல்லது படம் எடுப்பது முறையா என்கிற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கார். அதே போல சதீஷ் அவர்கள், உரிமை குரல் வாசகர்கள் எல்லோருமே ஒட்டுமொத்தமாக கமலஹாசனுடைய இந்த படத்துக்கு எதிராகத்தான் இருக்கிறார்கள். பட்டும் படாமல் பிறருக்கு எதிராக உளவியல் ரீதியான தாக்குதல் நடத்தி எல்லாரும் கை சேர்ந்தவர் என்று ஒரு சில வாசகர்கள் குறிப்பிட்டு சொல்லி எல்லாரும் சொல்லாதீங்க, ஒரு சிலர் தான் வந்து கையில படம் பார்த்தவங்க மலேசியாவில் படம் பார்த்தவங்க சொல்றாங்க, படம் பார்த்து இஸ்லாமியர் சொல்றாங்க. இல்ல படம் பார்த்தவர்கள் அவங்க மலேசியாவில் அந்த 2 காட்சிகளை எடுத்துட்டாங்க. ஒரு விஷயம் பார்க்கணும், முக்கியமா கோரமான காட்சி தூக்கிலிடப்பட காட்சியும் கொலை கழுத்து அறுக்கக்கூடிய மோசமான காட்சிகள் எடுத்துக்கிறாங்க. ஏறக்குறைய இங்கு சென்சார் செய்யப்பட்ட பின்பு 7 காட்சிகளை மலேசியாவில் எடுத்திருக்காங்க. அதாவது படம் வெளிவருவது என்பது உறுதியாகிவிட்டது, உங்களுடைய போராட்டம் வீணாகிவிட்டது. ஆனால் அதே தவறு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறீங்க, நாங்க வந்து நியாயமா எங்களுடைய கோரிக்கைகளை வைக்கின்றோம், அரசாங்கத்திடம் வைக்கின்றோம். கோரிக்கை என்னன்னா குர்ஆன் சம்பந்தப்படுத்திருக்கின்றது. இது முக்கியமான விஷயம், குர்ஆன் சம்பந்தப்படுத்த இருக்கின்றது, தொழுகை சம்பந்தப்பட்டிருக்கின்றது, முஸ்லிம்களுடைய வாழ்வியலுடன் தீவிரவாதம் பூத்தப்பட்டிருக்கின்றது. இதுக்கான போராட்டமோ தவிர அடுத்த கமலஹாசன் மீது தனிப்பட்ட கமல் மேல தனிப்பட்ட வெறுப்போ இல்லை எங்களுக்கு. ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கமல் இல்ல ஒரு விஷயம், அடுத்து இன்னொரு விஷயம் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். அடுத்து சென்சார் போர்டு விஷயத்தை சொன்னீங்க. சென்சார் போர்டுல ஹசன் அலி ஜின்னான்னு ஒருத்தர் இருந்தாரு. ஒரு ஜின்னா வந்து ஒட்டுமொத்த முஸ்லீமோட பிரதிநிதி இல்லை. ஒரு விஷயம் கலிமாவுடைய அடிப்படை இஸ்லாத்தோடைய கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கற வார்த்தையை அந்த ஜின்னா சொல்ல தெரியுமான்னா அவர் சொல்ல தெரியாது. அவர் ஏதோ சென்சார் போர்டுல உறுப்பினரா போறது யாருன்னா ஆட்சிக்கு விசுவாசமான யாராவது 2 பேர் தான் 2 பாயை போடுறாங்க. ஏன் இவ்வளவு மோசமா படம் எடுக்கிறப்ப அந்த பக்கீரிசாமி, நான் சென்சார் போர்டுக்கு எச்சரிக்கையாக சொல்றேன், அந்த பக்கீரிசாமி ஒரு உலமா 2 உலமா வருது. ஏன்னா அரபி தான் ஃபுல்லா வருது, அதுல அரபிகளும் உருது தான் வருது. ஒரு உலமாவை கொண்டு அவர் தமிழ் மொழிக்காரரு, அவர் உலமாவை கொண்டு உட்கார வச்சு பார்த்து இல்ல எது திருத்தன்னு சொல்லியிருக்கலாம். நீங்க சென்சார் போர்டை கண்டிச்சுக்கீங்க அல்லது ஏதாவது பண்ணீங்க, ஏன்னா சென்சார் போர்டை கண்டிக்கிறது உங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா அதே நேரத்தில் இந்த படத்தை மையமாக வைத்துக் கொண்டு ஒரு சான்றிதழ் வெளியே வந்து விட்டது. ஒரு படைப்பாளிக்கு தெரியும் உங்களுக்கு எவ்வளவு காலம் திரையுலக அனுபவம், சினிமாவே பார்க்காத நீங்க திரையுலகத்திலே கொட்ட போட்டவன் கமலஹாசன்.
அப்படிப்பட்டவர் அவருக்கு தெரியும் சென்சார் போர்டு இந்திய அரசுடைய எதை அனுமதிக்கும், எதை அனுமதிக்காது, எது எந்த அந்த மக்களை பாதிக்கும், எந்த அந்த மக்களை பாதிக்காது என்கிற எல்லா தன்மைகளையும் உணர்ந்து இதை பற்றி தொடர்ந்து பேசுவதற்கு முன்பாக இப்போ மத்திய அரசு மத்திய சென்சார் போர்டு முழுக்க இந்த படத்தை வெளியிட வேண்டும் என்கிற ஒரு கருத்தை தெரிவித்துக் கொண்டது. ஆனால் இதை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்று வருகிற பொழுது பிரச்சனை ஏற்படும். ஆனால் வட இந்தியாவில் இது குறித்து யாரும் பேசவில்லை என்கிற ஒரு தகவலை கமல்ஹாசனை குறிப்பிட்டு சொல்லுகிறார். தென்னிந்தியாவில் தான் சிறு குழுக்கள் பிரச்சனை என்ற ஒரு தகவலை குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறார். தமிழ்நாடு தான். அதாவது இப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா 1962ல இருந்து இந்த இது இருக்கு இல்லையா, அந்த குலை பகாவலி கதை, அதுல இருந்தே எடுத்துக்கிட்டீங்க பாத்தீங்கன்னா அப்போ பிலாசபிக்கல், அதாவது அந்த மாதிரி ட்ரெண்ட், அந்த தாக்குதல் நேரடியா இருந்தது, ப்ராஃபிட்ஸை தாக்குறது அதெல்லாம் நேரடியா இருந்தது. அந்த ட்ரெண்ட் கொஞ்சம் கொஞ்சமா மாறி அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி சென்சார் போர்டு அதை குறைச்சிக்கிட்டே வர்றாங்க. அதே மாதிரி அதுக்கப்புறம் ஒவ்வொரு படங்கள் மெதுவா இந்தி படங்கள் நிறைய வெளில வருது. அப்படி ஒவ்வொரு படங்கள் வரும்போது மக்கள் மத்தியிலிருந்து வரக்கூடிய அந்த எதிரொலி என்பது அடுத்த காலங்களில் மெதுவா மாற்றப்படுகிறது. அது உள்வாங்கிக் கொள்கிறது, அதுல மாற்றம் தெரிகிறது நிச்சயமா. இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரிய அளவுல எதுக்கெல்லாம் ஒரு எதிர்ப்பு இருந்துச்சோ அதுல ஒரு மாற்றம் இருக்கத்தான் செய்யுது. தணிக்கை குழுக்கு ஒரு சுய கட்டுப்பாடை தனக்குள்ளே வைத்துக் கொள்கிறார்கள், இல்ல வச்சுக்கிறாங்க. அது இல்லை நம்ம சொல்லவே முடியாது. இன்னைக்கு பெரிய அளவுல ஆகர்ஷன் படம் வந்தப்ப கூட அத உச்ச நீதிமன்றம் தலையிட்டு தான் சென்சார் போர்டுக்கு ஒரு தடவை நீங்க சர்டிபிகேஷன் கொடுத்த அப்புறம் நீங்க யூ ஷுட் அலோவ் டு கோங்கிற மாதிரி அதை போக வச்சாங்க. அதனால அந்த மாதிரி எந்தவித இதுவுமே தணிக்கை குழு என்பது படிப்படியாக இப்போ வரக்கூடிய எதிர்ப்புகள் ஒரு டைம்ல சோசியல் அதாவது இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்துல ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், இந்த கருத்து சுதந்திரம் என்பது முழுமையாக வழங்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அது கட்டுப்படாம இருக்கணும், தடைபடாம இருக்கணுங்கிறது ஓவரால எல்லா மதங்கள் எல்லா தரப்பட்ட மக்கள் சம ரீதியாக அதை அனுபவிக்கணுங்கிறதுல நம்ம அமைப்பு சட்டம் அந்த மாதிரி இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது பெரிய அளவில் மாற்றங்கள் கொண்டு வரணும்னா இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டமே மாற்றணும். 2006 டாவின்சி கோட் என்கிற ஒரு ஆங்கில படம் திரையிடப்பட்டது. அதாவது இயேசுவுக்கு கிறிஸ்துவுக்கு திருமணம் ஆனதாகவும் வாரிசு இருப்பதாகவும் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா அந்த படமும் கருத்து சுதந்திரத்தின் அடிப்படையில் குறிப்பாக அமெரிக்காவிலே ஏராளமான கிறிஸ்துவர்கள் இருக்கிறார்கள். அமெரிக்காவில் தடை கிடையாது. தமிழ்நாடு போன்ற இடங்களில் தான் அதற்கு தடை விதிக்கப்பட்டது. ஆனால் கிறிஸ்துவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அமெரிக்கா போன்ற நாடுகளிலே டாவின்சி கோடுக்கு தடை இல்லை. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழல் நீங்கள் மட்டும் அந்த மதத்தினருக்கு பெருந்தன்மை இருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாமா, அல்லது அதை தாங்கிக் கொள்கிற சக்தியும் அல்லது கருத்து சுதந்திரத்தை ஏற்றுக்கொள்கிற பக்குவம் அவர்களுக்கு இருக்கிறது என்று கலாச்சாரத்தை தவறாக சொல்லுவது அப்படி இருந்துவிட்டால் பரவாயில்லை. இது அப்படி அல்ல. தீவிரவாதத்தை மையமாக வைத்து எடுக்கப்படுகிறது. அதாவது தீவிரவாதம் அது ஒரு பெரிய பிரச்சனையா அல்ல. அவர்களுக்குள்ளால் அப்படிப்பட்ட ஒரு சித்தாந்தம் இருக்கிறது. அவர்களுக்குள்ளால் இயேசுநாதருக்கு திருமணம் ஆகிவிட்டது என்ற கருத்துடையவர்களும் இருக்கின்றார்கள். அப்படியேதான் இயேசுநாதர் சித்திரம் உடையப்பட்டிருக்கின்றார். ரோமில் இருக்கின்ற சர்ச்சிலே இயேசுநாதருக்கு பக்கத்தில் மேரி மக்தலீனா இருப்பது போன்று உருவம் உடையப்பட்டிருக்கின்றது. அதை அவர்கள் ஏற்றிருக்கின்றார்கள், இல்லை என்று சொல்ல முடியாது. எனவே அவர் அது தொடர்பாக எடுத்து விட்டார். சென்சார் போர்டை பற்றி நான் ஒரு சிறு தகவலை உங்களிடத்தில் சொல்ல வேண்டும். இந்த படத்திலே 3 மொழிகள் புழங்கப்பட்டிருக்கிறது: தமிழ், ஆங்கிலம், புஷ்து. இதை தவிர அரபு பாஷையில் புழங்கப்பட்டிருக்கிறது. அரபு பாஷையில் தான், அரபு மொழியில் தான் இந்த தீவிரவாத செயலை ஊக்குவிப்பதற்கான அத்தனை சொல்லாடல்களும் ஆர்டர் கட்டளைகளும் அதில் புழங்கப்படுகிறது. அரபு மொழி தெரிந்த யாரும் சென்சார் போர்டில் கிடையாது. எவ்வளவு பெரிய வார்த்தை புழங்கப்படுகின்றது என்றால் அது தெரிந்தவர்களுக்கு தெரியும். ஏனென்றால் இது உலகம் முழுவதும் திரையிடப்படுகின்றது. முஸ்லிம் அல்லாதவர்கள் அரபு மொழியை கமலஹாசன் பயன்படுத்தியதற்கு அது முதலில் நீங்கள் நன்றி சொல்லி இருக்க வேண்டும். எனக்கு தேவையான கருத்து தான் எடுத்துக்கொள்ள முடியும். என்ன தேவையான அரபு மொழியை அவர் பயன்படுத்தி இருக்கிறார். அந்த அவருக்கு நன்றி சொல்லி இருக்கலாம். அரபு மொழியை நன்றாக கத்தி எடுத்து கத்திரிக்காய் எடுத்தால்
பரவாயில்லை, உங்களுடைய நெஞ்சிலே குத்தினால் அரபு மொழியை நன்றாக பயன்படுத்தி இருக்க வேண்டும். அரபு மொழி எதற்காக அவர் பயன்படுத்துகின்றார்? முஸ்லிம் அல்லாதவர்களை கொல்வது கட்டாயம் என்ற சொல் அது பின்னால் ஒலிக்கிறது அரபு மொழியிலே. இந்த அரபு மொழியை தெரிந்தவரா முகமது அலி ஜின்னா? உடனே நீங்க என்ன சொல்லிருக்கணும்? நீங்கள் படம் பார்த்தீங்க, அது இது இப்படிப்பட்ட வருகிறது. ஆகவே கமல்ஹாசன் அவர்களே இதை நீங்க வார்த்தையை நீங்கள் மாற்றி அமைத்திருக்கலாமே என்கிற ஒரு கருத்தையே நான் அந்த இடத்துல சொல்லவில்லை. இது போன்ற படம் முழுக்க வருகிறது. ஒரு 3 மணி நேர படத்துல ஒட்டுமொத்தமா பின்னாடி வந்து இஸ்லாம் அல்லாதவர்கள் கொள்ளுங்கள் என்றா வந்து கொண்டிருக்கிறது. முதலாக ஒழிக்கப்படுகின்ற வாசகமே இதுதான். சரி, முஸ்லிம் அல்லாதவர்கள் கொல்லப்படுவது அவசியம். சரி, இப்ப இந்த அந்த படத்துல எந்தெந்த பகுதிகளை நீக்க வேண்டும் என்று அப்படி எங்களுக்கு புரியவில்லை. முழு கருத்து களம் கதைக்களம் முழுவதுமே இஸ்லாமியர்களினுடைய அனைத்து விதமான செயல்பாடுகளும் தீவிரவாதத்தோடு தொடர்புடையதாக காட்டப்பட்டது. சரி, அப்படி என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக இந்த படத்தை நாட்டு மக்கள் பார்த்தார்கள் என்று சொன்னால் இஸ்லாமிய எதிர்ப்பு கருத்துக்கள் மேலோங்கும் என்கிற ஒரு சூழல் வருகிறது போது நான் 90 கோடி ரூபாய் போட்டு படத்தை பண்ணிட்டேன், ஒட்டுமொத்தமா நீங்க நீங்க படத்தை திரட வேண்டாம், நாங்க படத்தை கொடுத்துறோம், நீங்க பொட்டி என் கையில கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டீங்களா? இதெல்லாம் முதலிலே குணசீலன் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்னார். அவரை பொறுத்தவரையிலே அந்த கலைஞன் அந்த கதைக்கும் அதனுடைய செயல்பாட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து கதையோடு ஒன்றி போகக்கூடிய ஒரு சிறந்த நற்கலைஞனை தமிழகம் பெற்றிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு கலைஞரை காயப்படுத்துகிற விதமாக, அந்த படைப்பை கொச்சைப்படுத்துகிற விதமாக இப்படியே தொடர்ந்து செயல்பட்டது என்று சொன்னால் படத்தை எடுப்பதற்கு அவர் ஆக்ஷன் இந்த படம் தான் எடுக்க வேண்டிய ஒரு தகரகலாவனோட மாதிரி வந்து மசாலா படங்களை தான் எடுக்க வேண்டும் என்ற ஒரு தீவிரவாதி கோயம்புத்தூரிலும் மதுரையிலும் 1 ஆண்டு காலம் ஒளிந்து கொண்டிருந்தார் என்ற ஒரு கருத்தை அவர் வைக்கின்றார். முஸ்லிம்களை இந்த எடுத்து பார்க்க வேண்டும். படம் பார்த்த ஒரு மலேசியாவில் சொல்றான், நான் 1 வருடம் கோயம்புத்தூர் மதுரையிலும் சுற்றி திரிந்தேன், பதுங்கி இருந்தேன், சுற்றி திரிந்தேன். பத்தி உங்களுடைய தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலே போட்டுங்க, நீங்க அதை பத்தி விளக்க எனக்கு தெரியாது. ஏன்னா இப்ப தெரியாத பத்தி நம்ம பேசிய அவசியம் இல்லை. இப்ப இந்த பிரச்சனையில கமலஹாசனை பொறுத்தவரையிலே ஒரு சிறந்த சிந்தனையாளர், தொலைநோக்கு பார்வை தெரிந்தவர். எதுக்கு இவங்களுக்கு தேவையில்லாம முதல்ல படத்தை போட்டு காமிச்சாரு? மிகப்பெரிய தப்பு அவருக்கு அதுதான். நானே ஒத்துப்பேன். இப்போ வந்து திருக்குழுக்கள் என்று அவர் வர்ணிக்கிறார். ஆனால் நம்மை பொறுத்தவரை இஸ்லாமியர்கள் அவர்களுடைய உணர்வுகள் முக்கியமானது என்பது நாம் பார்க்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான மக்கள் இந்த படத்தை பார்க்க வேண்டும் என்று அடம் பிடிக்கிறார்கள். அதுல சில பேர் போராட்டங்களும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆக அந்த பெரும்பான்மை உணர்வுக்கு மதிப்பு கொடுத்து அந்த பெரும்பான்மையினர் அரசை மிரட்டுகிற பொழுது அந்த படத்தை திரையிடப்பட வேண்டிய கட்டாயத்திற்கு அரசு தள்ளப்படும் அல்லவா? இல்ல, அது அங்கேயும் அப்படி சட்ட ரீதியா அது பாசிபிள் இல்ல. அதாவது அந்த போராட்டம், இந்த போராட்டம் என்பதும் சரி கிடையாது, அந்த போராட்டம் என்பதும் சரி கிடையாது. பெரும்பான்மை சிறுபான்மைங்கிறது இதுல கிடையவே கிடையாது. அது போராட்டங்களே சரியில்லை. அதாவது இந்த தன்மை இவங்களோட லீகல் அப்ரோச் தான் இருக்கணுமே தவிர, அது பெரும்பான்மையா இருந்தாலும் சிறுபான்மையா இருந்தாலும் லீகலா அப்ரோச் பண்ணாங்கன்னா அதுக்கு ஒரு வழி நிச்சயமா கிடைக்கும். அந்த இவங்க பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கு நடுவில் ஒரு போராட்டம். சட்ட ரீதியாக எங்க போனோமோ அங்க போக தவறிட்டாங்க. சென்சார் போர்டு அப்பீல் தான் பண்ணணும். அவங்க வந்து தமிழ்நாடு அரசுகிட்ட ஒரு பேன் வந்து சட்டத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு பேனை வாங்குறாங்க. ஆக்சுவலா அது வந்து பிரகாஷ் ஜாவோட கேஸ்ல கண்டெம்ப்டே ஆகும். தமிழ்நாடு அரசு பண்ணது வந்து ஸ்ட்ரெயிட்டா அவதூறு வழக்கு வரும். இதுல ஸ்ட்ரெயிட்டா வரும்.
அதனால தமிழ்நாடு அரசு அவதூறுக்கு உட்படுத்தப்படலாம், அது கூட நடக்கலாம். இப்ப சமீபத்தில் இந்த பிரச்சனையை பாத்தீங்கன்னா இது ஒரு பின் கதை ஒன்று சொல்லப்படாது, எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை, முனிரை போட்ட கேட்டால் தெரியும் என்று கருதுகிறேன். அதாவது இந்த படத்தை பின் கதை, அதாவது இந்த விசுருவம் திரைப்படம் ஒட்டுமொத்தமாக ஜெயா தொலைக்காட்சிக்கு விற்கப்படுவதாக இருந்தது. அது கைமாறி விஜய் தொலைக்காட்சிக்கு சென்று விட்டதாக சொல்கிறார்கள். அதாவது அதே நேரத்தில் கைமாறி இந்த விவகாரத்திலே கோவப்பட்ட அந்த தலைமை இது இஸ்லாமிய அமைப்புகளை பயன்படுத்தி தூண்டி விடுகிறது என்கிற ஒரு பிரச்சனை வருகிறது. யார் யாருக்கு உள்ள வியாபாரம் நமக்கு தேவையில்லை, நாங்க புண்படுறோம், எங்க சமுதாயம் காயப்படுது, அதுதான் பிரச்சனை. அதை நாங்க யார்கிட்ட உரியவர்கள்ட்ட செலுத்தணுமோ அந்த மக்கள்கிட்ட அவங்க அதிகாரிகிட்ட அந்த குறைகளை சுட்டி காட்டுறோம். அவர்களுக்கு சட்ட வரம்புக்குள்ள என்ன இருக்கோ அந்த முறையில் தடை செய்ய. இஸ்லாமிய அமைப்புகள் இந்த பிரச்சனையில் தங்களுடைய ஒற்றுமையை பறைசாற்றுகிற விதமாக கிளர்ந்தெழுந்து ஆரம்பத்திலேயே போராட்டங்களை நடத்தி காட்டுகிறார்கள். ஆனால் இந்த வேக அடுத்த வாரத்தில் 28ஆம் தேதி மேலே இந்த பிரச்சனை தீர்ந்துவிட போகிறது. ஆனால் உங்களுடைய தலையாய பிரச்சனைகளாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் சொன்னது போல அந்த இடஒதுக்கீடு பிரச்சனை, பல உரிமைகளுக்கான பிரச்சனைகளிலே இப்படிப்பெல்லாம் ஒன்றுபட்டு உங்களுடைய ஒரு விஷயம் 24 இஸ்லாமிய அமைப்புகளுடைய கூட்டமைப்பு வலிமை மிக்க தமிழக முஸ்லிம்களால் கொண்டு மிக ஆணித்தரமான கூட்டமைப்பு. இதுல ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயம் எந்த அளவுக்குனா பள்ளிவாசல்ல தொழுகை வைக்கக்கூடிய இமாம்கள் மிக முக்கியமான எல்லாருமே இருக்கக்கூடிய இந்த அமைப்பா இருக்கிறதுனால கண்டிப்பா ஜெயலலிதா சென்றபடி போய் சந்திச்சப்ப கூட துப்பாக்கி விஷயமா நன்றி சொல்றதுங்கிற ஒரு வார்த்தை தான் நடந்துச்சே தவிர இந்த சமுதாயத்தோட 7 முக்கிய கோரிக்கைகளை அங்க வச்சோம். இடஒதுக்கீடு கோரிக்கைகளை வச்சோம், சிறைவாசிகள் விடுதலையை வச்சோம், வக்ஃபு பிரச்சனையை வச்சோம், அனைத்து 7 கோரிக்கைகளை வைத்தோம். அதை ஆவணம் செய்ய வேண்டும் என்று செய்கிறேன் என்று முதலமைச்சர் ஜெயலலிதா சொல்லிக்கிறாங்க. அதனால இந்த போராட்டம் என்பது பிரதான போராட்டம் அல்ல, இது ஒரு விதமான போராட்டம் தானே தவிர எங்களை எதிரான போராட்டம் தீவிரவாதி பயங்கரவாதி என்று எதிரான போராட்டம். ஆனால் முதலமைச்சர் ஒன்றிணைந்து மிக பிரம்மாண்ட போராட்டத்தை எங்களுடைய உரிமைக்கான போராட்டத்தில் நாங்கள் ஒன்றிணைந்து கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் வெற்றி பெறுவோம். அதாவது இன்னைக்கு சிறுபான்மை மக்களுக்கு கிடைக்கப்பெற வேண்டிய விஷயங்கள் என்பது நிச்சயமா நிறைய விஷயங்கள் இருக்கு, அதுல எந்தவித ஐயப்பாடும் கிடையாது. சென்றடைய வேண்டிய விஷயங்களில் மத்திய அரசு நிறைய முனைப்பு காமிக்கிறாங்க. உத்தரப்பிரதேசத்தில் இடஒதுக்கீடு தருவேன் என்று தெளிவாக சோனியா காந்தி இன்று முஸ்லிம் சமுதாயத்துக்கு இடஒதுக்கீடு தர மிகப்பெரிய சோதனை முஸ்லிம் சமுதாயத்துடைய நீங்க அழைச்சிருக்கவே அதாவது இன்றைக்கு மணிஷ் திவாரி ஒரு அமைச்சர் என்ற முறையில் சட்டத்தை எடுத்து சொல்லுங்க ஒரு விஷயம் தெளிவுபடுத்துங்க. உங்களுக்கு ஆதரவா வர்றவங்களே சொல்லுங்க. இல்ல உண்மையில மேடம் இப்போ இருங்க விஜயதரணி, இது இதற்கான இடம் அல்ல. 2011 மலையாளத்துல ஒரு படம் ஒண்ணு வந்தது. அந்த படம் கடம்மான்னு ஒரு படம் ஒண்ணு வந்தது. அதாவது கூலி அரேபிய நாடுகள்ல தடை செய்யப்பட்ட அந்த படம். அந்த படத்தை அதுக்கு பிறகு அரேபியாவில் தடை விதிக்கப்பட்ட படம் தமிழ்நாடு மற்ற மாநிலங்கள்ல நல்லாவே ஓடிச்சு. அன்னைக்கெல்லாம் கூட இவங்க இந்த பிரச்சனையை எடுத்து போராட்டம் செய்யல அப்படின்றத சுட்டி காட்டுறாங்க. கடம்பா என்கிற ஒரு படம். ஏன்னா இன்னைக்கு விசுரூபம் படத்தை எடுத்து செய்யற மாதிரி அன்னைக்கு அந்த படத்தை அவங்க செஞ்சிருக்கணும். அரேபியாவிலே தடை செய்யப்பட்ட படத்தை கூட தமிழ்நாட்டிலே ஓடி இருக்கிறது என்று உதாரணம். இன்னைக்கு அப்படி எவ்வளவு படங்கள் ஓடி இருக்குங்க, தமிழ் படங்களே நிறைய வந்திருக்கு. இவங்க அதுக்கெல்லாம் தடை சொல்ல. இங்க கமலஹாசனுக்கு என்ன நிகழ்ந்து போச்சுன்னா அவர் ஒரு ஆக்டர் கம் ப்ரொடியூசர் ஆயிட்டாரு. அதனால அந்த பிரச்சனை இது.
சிக்கிக்கிட்டாரு. அதான் சிக்கிக்கிட்டாரு. இல்லன்னா இவங்க வாயை திறக்க மாட்டாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இதை விட பயங்கரமான படங்கள்லாம் இருக்கு. அந்த படங்களுக்கெல்லாம் இவங்க தடை கேட்டதில்லை. சொல்ல போனா அதுக்கெல்லாம் ஏன் தடை கேட்கலன்னு ஒரு காலத்துல நாங்க நினைச்சது உண்டு. அதை பத்தி இவங்க பேசாம இருந்திருக்காங்க. ஆனால் ஒரு விஷயம் தெளிவு, காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை இந்த கட்சி நிலைப்பாடு இங்க நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சட்டத்தை பத்தி தான் நான் பேச வந்தது. நீங்க என்ன அழைச்சது அதுக்குதான். ஆனா கட்சியோட நிலைப்பாடு என்னன்னா, சிறுபான்மை மக்களுக்கு எதிரான ஒரு விஷயமா இருந்தா அது நிச்சயமாக அகற்றப்பட வேண்டும் என்பது நம்ம உறுதியாக தான் இருக்கும். ஆனா அரசாங்கம் நேரடியாக தலையிட முடியாது. தணிக்கை குழு தான் ஃபைனல் அத்தாரிட்டி. சுப்ரீம் கோர்ட்டே அதை பிரகாஷ் ஜாக்கேஸ்வர் சொன்ன பிறகு மத்திய அரசு தலையிடாது நேரடியாக. அதனால மணிஷ் திவாரி என்ன சொன்னாரு, உங்களுக்கு ஒரு அப்பீல் அத்தாரிட்டி அங்க இருக்கு, நீங்க ஏன் அதை அப்பீல் பண்ணல நாங்க கேட்டிருக்காரு. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். அந்த இந்த வகையில் இன்றைக்கு திரைப்படம் இன்று வெளிவருவதற்கான வாய்ப்பு இல்லை. இன்றைக்கு வெளிவருமா என்கிற ஒரு கேள்வியுடன் தான் நான் ஆரம்பித்தோம். வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏறென்று சொன்னால் நீதிமன்றம் 28ஆம் தேதி இந்த வழக்கை தள்ளி வைத்திருக்கிறது. ஆனாலும் கூட சில மாநிலங்களிலும் பல நாடுகளிலும் இந்த விஸ்வரூபம் வெளியாகி இன்றைக்கு வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருந்தாலும் கூட இஸ்லாமியருடைய உணர்வுகளை காயப்படுத்துகிற விதம் இந்த படத்தில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நிகழ்வுகள் இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை இல்லை. ஒட்டுமொத்தமான படமே அரேபிய மொழிகளில் இன்றைக்கு புரியாத, பலருக்கு புரியாத மொழியில் எங்களுக்கு புரிந்த அரேபிய மொழிகளில் இது இஸ்லாமியர்களை தவிர்த்த மற்ற மதத்தினரை கொல்ல வேண்டும் என்கிற வாசகங்களை அடங்கிய பின்னணியில் சென்று கொண்டிருக்கிறது. இதை திட்டமிட்டே கமலஹாசன் புகுத்தி இருப்பது இஸ்லாமியர்களை வேதனைப்படுத்துவதாக இருக்கிறது. ஏற்கனவே இஸ்லாமியர்கள் மீது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருக்கிறது. இஸ்லாமியர்கள் எல்லாம் தீவிரவாதிகள் என்கிற ஒரு குற்றச்சாட்டை இன்றைக்கு சமூகம் சுமத்தி கொண்டிருக்கிறது. இந்த படம் வந்தால் மேலும் அதை உறுதிப்படுத்துகிற ஒரு தன்மையை உருவாக்கி விடும் என்பதற்காகத்தான் இந்த கிளர்ந்தெழுந்துகிற போராட்டம் என்று இஸ்லாமிய தரப்பினர் குறிப்பிட்டு சொன்னாலும் கூட இவர் கமலஹாசன் ஒரு கலைஞர், ஒரு சிறந்த கலைஞர். தமிழகம் மட்டுமல்ல, உலகம் முழுக்க தெரிந்த ஒரு கலைஞர். அப்படிப்பட்ட ஒரு கலைஞரோட படம் முறையாக தணிக்கை செய்யப்பட்டு இந்திய அரசால் தணிக்கை செய்யப்பட்டு தேதி நிர்ணயம் செய்யப்பட்டு வந்திருக்கிறது. நான் எந்த விதமான இந்திய அரசினுடைய தணிக்கை குழு சொல்லிய அத்தனை காரணங்களையும் உள்வாங்கி இந்த படத்தை கொண்டு வந்திருக்கிறேன் என்று குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். அதே போல குணசீலன் அவர்கள் இன்றைக்கு அவர் அந்த சென்சார் சான்றிதழை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். அந்த சான்றிதழிலே கூட முதல் கையெழுத்து அந்த தணிக்கை குழுவிலே படம் பார்த்த ஒரு அதிகாரியான இஸ்லாமியர் தான் கையெழுத்து போட்டிருக்கிறார் என்ற ஒரு தகவல் சொன்னாலும் கூட முனீர் அவர்கள் சொன்னார், ஒருவருடைய கருத்து எங்கள் சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த கருத்தாக பிரதிபலிக்க முடியாது என்கிற கருத்தை அவர் குறிப்பிட்டு சொல்லியிருந்தாலும் கூட விஜயதரணி அவர்கள் உயர்நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் தணிக்கை குழுவும் அதனுடைய சட்ட விதிகளையும் இங்கே எடுத்து சொல்லி இந்த படத்தை தடை செய்ய முடியாது. ஆகவே அந்த உள்காரணங்கள் அதில் சரியாக இருக்கும் பட்சத்தில் அந்த படத்தை யாராலும் தடை செய்ய முடியாது என்கிற ஒரு கருத்தை வலியுறுத்தி குறிப்பிட்டு சொன்னார்கள். கூட மேல்முறையீடு இருக்கிறது என்கிற ஒரு தகவலை அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் மன்சூர் போன்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக எங்களுடைய இஸ்லாமியர்களுடைய நெறிமுறைகளுக்கு எதிராகவே முழுக்க முழுக்க இந்த படம் சென்று கொண்டிருக்கிறது. நீண்ட காலமாக படம் பார்க்காத அவரே இந்த படத்தை பார்த்து தடை செய்ய வேண்டும் என்கிற ஒரு கருத்தை வலியுறுத்தி இருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் இன்றைக்கு இவர்கள் ஒட்டுமொத்தமாக காவல்துறை ஆணையர், தலைமைச் செயலாளர், நீதிமன்றம் என்ற பல வழிகாட்டுகளை தாண்டி வந்தாலும் கூட இந்த படம் இன்றைக்கு வெளிவருவது என்கிற ஒரு பிரச்சனையில் மத்திய அமைச்சரே கருத்து சொல்லி இருக்கிறார். ஆகவே இந்த சூழ்நிலையில் ஒருவேளை படம் வெளிவந்தது என்று சொன்னால் இஸ்லாமியர்கள் இந்த படத்தை முழுமையாக தடை செய்வதற்காக கொதித்தெழுந்து போராடுவார்களா? தமிழ்நாட்டிலே மற்றும் இந்தியாவில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இந்த படத்தால் பாதிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இவர்களை சிறு குழுக்கள் என்று கமலஹாசன் வர்ணிக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் பெரும்பான்மையானவர்கள் இந்த படம் வெளிவர வேண்டும் என்கிற ஒரு கருத்தை இன்றைக்கு செயல்படுத்த முயற்சி செய்தார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். மத்திய மாநில அரசுகள் இந்த பிரச்சனையில் உரிய கவனத்தை செலுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம். அந்த வகையில் அரசின் கைகள் உயரட்டும், அறிவுக்கூர்வாள் சுழலட்டும், மக்கள் புரட்சி வெடிக்கட்டும். உரிமை குரல் உங்களுக்காக, தமிழ் சமூக மக்களுக்காக இன்னும் பல்வேறு பிரச்சனைகளுடன் தொடர்ந்து பாயும்.